ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் கிருபையாக இந்த நாளை கொடுத்து இந்த செய்தியை உங்கள் உள்ளத்திலும் உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லத்திலும் இந்த செய்தி இருக்கும்படியாக நீங்கள் வழி கொடுத்ததுக்காக ஹோப் டிவியின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த நாளுமாக ஒரு நல்ல செய்தி கொடுக்கும்படியாக அவரிடத்தில் நாம் காத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அதிகமாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆவியானவரை துக்கப்படுத்துதல். சில சமயம் நாம் செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கும்படியாக இருக்கிறது. நாம் செய்தது சரியா தவறா என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவரிடத்திலே நாம் கஷ்டத்தை கொடுத்து விடுகிறோம். அது கஷ்டப்படுத்தி விட்டதுன்னு சொல்லி தெரிவதற்கும் நமக்கு நாள் ஆகிவிடுகிறது. அதே போலதான் ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சில சமயம் எழுதி போட்டிருப்பாங்க, இங்கே போகாதீங்க, இது ஆபத்து, இதை செய்யாதீங்க, இது நல்லது, இதை செய்யுங்க, இது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆகவே இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தின நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இனிமேல் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு இன்றைக்கு ஒரு உறுதிமொழியை எடுப்பதற்காக இந்த நாளின் செய்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் ஊழிய பணியை சரியாக புரிந்து கொண்டோமானால் அவருடைய உரிமைகளுக்கு முக்கியப்படுத்தவும், அவருடைய தூண்டுதலுக்கு பதிலளிக்கவும், அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவும் அது வழிநடத்தும். பரிசுத்த ஆவியை புரிந்து கொள்வது என்பது அவர் திருத்துவத்தின் 3வது நபர் என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த வரம் என்பது மட்டுமல்லாமல் இயேசுவை நேசிப்பதற்கும் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய பேர் எதிர்த்து நின்றிருப்பாங்க, அவரை துக்கப்படுத்தியிருப்பாங்க, அவரை அழித்து போட்டிருப்பாங்க. இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி ஒரு அறைகூவல் செய்தியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் ஒரு அருமையான பிரசங்கத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதிலே வணங்கா கழுத்து உள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவரை எதிர்த்து நின்றவர்கள் என்னவானார்கள்? ஆவியானவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஸ்தேவான் சனகரிப் சங்கத்தினரிடம் அவர்களுடைய பெற்றோர் செய்தது போல அவர்களும் பரிசுத்த ஆவியிடம் எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று கூறினார். அப்பா ஒரு ரவுடி, நானும் ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பெருமையாய் பேசுகிறது போல
சனகரிப் சங்கத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். சனகரிப் சங்கத்தில் 70 பேர் இருப்பாங்க. அந்த சனகரிப் சங்கத்தில் அங்கத்தினர் ஆவதற்கு அதிக நாட்கள் அவங்க நிறைய முறைமைகளை படித்து மனப்பாடம் செய்து எல்லா காரியத்தையும் தெரிந்து கொண்டு தான் வர வேண்டும். யூத ஜெபாலயத்தினுடைய பெரிய சுப்ரீம் கோர்ட்டு அவங்க தான். அவங்களுக்கு முன்னாடி ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மாதிரி நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறீங்கன்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். சில சமயத்தில் பெரிய பெரிய பதவியில் இருக்கலாம், சனகரிப் சங்கத்தை போல உயர்ந்து இருக்கலாம். வேதத்தையும் அதன் கோட்பாடையும் ஆதியாகமம் முதற்கொண்டு உபாகம் வரைக்கும் மனப்பாடமாக அவங்களால சொல்ல முடியும். நிக்கோதேமுகிட்ட ஆண்டவர் பேசுகிறார். இயேசு பேசும்பொழுது நிக்கோதேமு எவ்வளோ ஹை அந்த கான்வர்சேஷனை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ உயர்வாய் அவர் படித்திருக்கிறார். ஆனால் இங்கே ஸ்தேவான் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறீர்கள். எவ்விதமாய் அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றார்கள்? அவர்கள் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை தங்களுடைய இருதயத்திலே நிராகரித்தார்கள். நம்மிடமுள்ள தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் பறிப்பதில்லை. நாம் அவருக்கு கீழ்ப்படிவதற்கோ அல்லது எதிர்த்து நிற்பதற்கோ நமக்கு உரிமை உண்டு. அது தனிப்பட்ட விதத்திலும் நம்முடைய பொது விதத்திலும் அதுதான் உண்மை. ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது சபையோ தேவனுடைய வார்த்தைக்கும் தீர்க்கதரிசிகளின் செய்திக்கும் செவிகொடாமல் இருப்பதும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதுதான். ஐயோ, அந்த சபைக்கு நான் எப்படியாவது ஊழியக்காரனாக போகணும், ஒரு அங்கத்தினராக போகணும், நாங்கள் போய் ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி விரும்புகிறார்களா? ஐயோ, அந்த சபைக்கா? வேணாம் பாஸ்டர், அதுக்கு எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருங்க, நான் அங்கெல்லாம் போக முடியாதுன்ற அளவுக்கு நம்முடைய சபை இருக்கிறதா? சனகரிப் சங்கத்தார் அவங்களுக்கு ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுறாரு, நீங்களும் உங்கள் அப்பா அம்மா மாதிரி பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஏற்று நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பரம்பரையாக நீங்கள் ஆவியானவுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறீங்களா? இந்த நாளின் செய்தி உங்களுக்கு தான். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துவது என்றால் என்ன? ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது என்றால் பொய் சொல்லுவது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது. பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துவது என்று சொன்னால் உண்மையுள்ள வார்த்தைகளை பேசுவது, பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துவது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது என்று சொன்னால் கோபப்படுதல், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துதல். பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துன்னு சொன்னால் கோபத்தை மறுத்தல். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது என்று சொன்னால் திருடுதல். பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துவது என்று சொன்னால் பிரயோஜனமான வேலை செய்தல். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது என்று சொன்னால் கெட்ட வார்த்தைகளை பேசுதல். பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துவது என்று சொன்னால் உபதேச வார்த்தைகளை பேசுதல். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது என்று சொன்னால் கசப்பு உணர்வு. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது என்று சந்தோஷப்படுத்துவது என்று சொன்னால் கிருபை. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது என்று சொன்னால் தீங்கு பேசுதல், புறங்கூறுதல். சர்ச்சு முடித்த உடனே அவரை பற்றி இவரை பற்றி சாப்பிடும் போது பேசிகிட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துவது என்று சொன்னால் மன்னிப்பு கொடுப்பது. எபேசியர் 4:30 மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற. அப்படின்னா மீட்கப்படும் நாளுக்காக அவர் இல்லைன்னா அது நமக்கு நடக்காது. அவரை நாம் முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. நம்மை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் இயேசுவிடம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போதும் பரிசுத்தமான காரியங்களை குறித்து சிந்தித்து பேசும்போதும்
அவர் சந்தோஷப்படுகிறார். இயேசுவை நாம் தெரிந்து கொள்வதற்கு இயேசுவிடம் நம்மை வழிநடத்துகிறார். இயேசு நமக்கு சொன்ன காரியங்களை செய்யத்தக்கதாக கீழ்ப்படிதல் வாஞ்சலை காட்டும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மறுபுறம் துணிகரமாக நாம் பாவம் செய்யும்போது மாற்றம் தரும் அவருடைய வல்லமையும் பரிசுத்தப்படுத்தும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் நாம் நிராகரிக்கிறோம். ஆகவே அவர் வருத்தப்படுகிறார், துக்கப்படுகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்ம எவ்வளோதான் காரியங்களை செய்தாலும் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோமா, சந்தோஷப்படுத்துகிறோமா என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். முத்திரையாய் கொடுக்கப்பட்ட ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 4 ஒருவரை ஒருவர் நாம் சரியாக நடத்தும்போது பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுத்துகிறார். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய மகிழ்ச்சி மற்ற இடத்திலே காணப்பட வேண்டும். அது சுயமாக இருந்தால் வெளிப்படாது. அவங்கள சந்தோஷப்படுத்தும் பொழுது அந்த மகிழ்ச்சி அங்கே போகிறது. அவங்க முகத்தை நம்ம பார்க்குறோம், அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் புண்ணியம் தேடும்படியாக தான தர்மங்களையும் நன்மை காரியங்களையும் செய்யும் பொழுது அவங்க மனசில் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும் பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்தை பார்த்தா எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். இன்றைக்கி நிறைய பேர் அந்த சந்தோஷத்தை தேடுகிறார்கள். அந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் வெளிப்படுகிறது. இன்னொருவர் நம்முடைய செயல் மூலமாக வருத்தமடைந்து அழுது புலம்பி ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, ஆவியானவரும் வருத்தப்படுவார், கஷ்டப்படுகிறார். ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்காக ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவார் தவிர இழுத்து கொண்டு வந்து கட்டாயப்படுத்துவது கிடையாது. அதே போல நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஆகிய ஆவியானவர் வழிநடத்துவார் தவிர நம்மையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. நாம் தவறுதலும் துணிகரமான பாவங்களும் செய்யும் பொழுது நம் ஆவியானவரை துக்கப்படுத்தினாலும் அவர் நம்மை கட்டாயப்படுத்தி நீ தவறு செய்கிறாய் என்று சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்துவதும் கிடையாது. அவர் துக்கப்படுகிறார் என்பதை இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே பார்க்கிறோம், ஆவியானவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். என்னங்க இப்படி சொல்லிட்டாருங்க உங்களை பற்றி, என்னால் நினச்சே பார்க்க முடியல. கடைசி வரைக்கும் அந்த நபர் சொல்ல மாட்டார் என்ன சொன்னாருன்னு சொல்லி. அந்த நபருடைய சிந்தனையில் என்னென்னலாம் உதிக்குதோ அதுவாக இருக்கும்னு சொல்லி அவர் நினச்சி கடைசி வரைக்கும் இவர் சொன்னதுனால அவர்கிட்ட அவர் சண்டை போட்டே இருப்பார். பொய் பேசாதீங்க. பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். 4:25 வாசிக்கிறோம். 4:29 பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. ஏதாவது சொன்னால் நல்லது நடக்குமா, அவங்களுக்கு பக்தி விருத்தி ஏற்படுமா அப்படின்னா அதை சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லாதீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏங்க இன்றைக்கி தெரியுமாங்க அது அப்படி ஆயிடுச்சிங்க இப்படி ஆயிடுச்சிங்கன்னு சொல்லி மனைவி சொல்லிகிட்டு இருப்பாங்க, கணவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். எங்கள் வீட்லேயும் நடந்திருக்குது. இப்போ எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ எங்கள் அப்பா கேட்பார், நான் சாப்பிட்ணுமா நீ சொல்கிறத கேட்கணுமா? நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே கேளுங்க. இல்லை எனக்கு எதாவது ஒன்று தான் செய்ய முடியும். சரி முயற்சி பண்ணுவார், சாப்பிட்டுக்கிட்டே கேட்பார். இப்போ எங்கள் அப்பா கேட்பார், நீ சொல்கிறதுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா? இல்லைங்க. நீ சொல்கிறதுக்கும் நம்ம குடும்பத்தினுடைய உயர்வுக்கும் எதிர்காலத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா? இல்லைங்க. நீ சொல்கிறதுனால நம்ம குடும்பத்தில் ஏதாவது நன்மை நடக்குமா? இல்லைங்க. இப்போ எதுக்காக இதை சொல்கிற? இல்லை நான் பார்த்தேன் கேட்டேன் அதான் சொன்னேன்.
அது பேர் புரளி பேசுவது. எல்லா டைனிங் டேபிளும் தான் நடக்குது. என்னைக்காவது நம்ம இயேசுவை பற்றி பேசுகிறோமா? நன்மையான காரியங்களை பேசுகிறோமா? பொய்யை தான் பேசுகிறோம், புரளி தான் பேசுகிறோம். ஸோ வாட் இஸ் அ காசிப் டுடே அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஐ ஹவ் ஒன்லி காஸ்பல் டுடே, நோ காசிப் டுடே. என்ன இவன் அறிவுகட்டத்தனமாகறான், இவன்லாம் எதுக்கு இங்கே வச்சாங்கன்னு தெரியலையே, என்ன நடக்குன்னு சொல்ல மாட்டானே, இன்றைக்கி தான் கமிட்டி நடக்குது, வெளியே வந்திருப்பாங்க, இதெல்லாம் நடந்திருக்கும், இவன் சொல்ல மாட்டானே, எதுக்காக இவனை அவங்க வச்சுருக்கோன்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி நிறைய பேர் என்னை குறித்து வருத்தப்பட்டிருக்கிறாங்க. பக்தி விருத்தி உண்டாக்கும்படியான வார்த்தை இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதலாவது பொய் பேசாதீங்க. ரெண்டாவது பக்தி விருத்தி ஏற்படுத்துகிற வார்த்தை இருந்தால் பேசுங்க, இல்லைனா பேசாதீங்க. மூன்றாவது எபேசியர் 4:32 நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிப்பு மிகவும் அவசியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மற்றவர்களை நான் எவ்வாறு நடத்துகிறேன், பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நாம் எப்பொழுது சந்தோஷமாய் வைத்துக் கொள்கிறேன் என்பதை நாம் அனுதினமும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியை அவித்து போடுதல்னு சொல்லி இன்னொரு பதம் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:19 நல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணியை ஊற்றிடுறது. அதுக்கப்புறம் ஊதுன்னு ஊதுனாலும் ஒன்றும் வளராது. ஆவியானவரை அவித்து போடுதல் என்று சொல்லி நான் பார்க்குறோம். பரிசுத்த ஆவியினுடைய வேலை அக்கினிக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 2:3 வாசிக்கிறோம். எரேமியா அந்த வேலையை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என்று சொல்லி அவர் எரேமியா 20:9 எழுதுகிறார். பரிசுத்த ஆவி நம்முடைய பாவங்களை உணர்த்தி அதிலிருந்து நாம் விடுபடவும் உதவுகிறார். அந்த பரிசுத்தலின் செயல்முறையை நாம் எதிர்ப்போமானால் நாம் அந்த ஆவியை அவித்து போடுகிறோம். ஒன்றும் இல்லாமல் போயிருங்க. ஆவியானவர் கிரியை செய்வதற்கு அவருக்கு வாய்ப்பே இல்லாமல் நான் போயிடும். வேதாகம சத்தியங்கள் நம்முடைய கிறிஸ்துவ பாதைக்கு விளக்காக இருக்கிறது. சங்கீதம் 119, 105 வாசிக்கிறோம். நாம் அதை வேற்றுமையாக எண்ணி அதை நிராகரிப்போமானால் ஆவியிலே நடக்க நாம் மறுக்கிறோம். கலாத்தியர் 5:22 அதை நாம் வாசிக்கிறோம். இதுவும் ஒரு வகையில் ஆவியை அவிழ்த்து போடுகிறதே என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த பதத்தை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 12:31 ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம். இயேசுவின் இரட்சிப்பின் வேலையை வேண்டுமென்றே தொடர்ந்து நிராகரிப்பதே பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இது ஒரு தனிநபர் விருப்பத்தோடு பிடிவாதத்தோடும் கிறிஸ்துவின் சாட்சி மற்றும் அவருடைய இரட்சிப்பு மற்றும் கிருபையை உடைய பரிசுத்த ஆவியை எதிர்க்கும் பொழுது செய்யப்படும் ஒன்றாகும். தனிப்பட்ட ஒரு காரியம் பிடிவாதத்தோடு இயேசுவின் சாட்சி பகரப்படக்கூடாதுன்னு சொல்லி செய்கிறதெல்லாம் ஆவியானுக்கு விரோதமாக தூஷணமாக இருக்கிறது. இன்றைக்கி இந்தியா முழுவதும் மற்ற எல்லா தேசங்களிலும் ஆவியானுக்கு விரோதமான தூஷணம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஊழியக்காரர்களை அடிக்கிறது, சபையை எரிக்கிறது, பைபிளை கிழிக்கிறது, எல்லாரும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உண்மையான ஆண்டவர் தானே அவர் பார்க்குறாருல்ல, உடனே அடிச்சிடலாம்ல, இனிமேல் அப்படி செய்ய மாட்டாங்கல்ல அப்படின்னு என்ன வரும்? அன்பின் தெய்வம் அன்பின் மூலமாக வெல்ல முடியும். ஒரு மகாத்மா காந்தி மத்தேயு 5:6 படித்து அகிம்சையின் மூலமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்று சொன்னால், இந்த 5:6 சொன்ன ஆண்டவர் அன்பின் மூலமாக இந்த உலகத்தை வெல்வதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. திடீரென்று சொல்லப்படும் வார்த்தையிலோ அல்லது செய்கையிலோ பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் இருப்பதில்லை. சத்தியத்தையும் அதன் ஆதாரத்தையும் எதிர்க்கும் அது ஒரு திடமான தீர்மானம். அது மனம் திரும்புதலுக்கான அழைப்பை தொடர்ச்சியாக நிராகரிக்கும் ஒரு பாவமாகும் என்று சொல்லி எலன் ஒயிட் அம்மையார் SDA விளக்க உரையில்
அதிகாரம் 5 பக்கம் 1093 எழுதுகிறார். திடீர்னு அது வராது. அது திடமான ஒரு தீர்மானம். மனம் திரும்புதல் என்ற அழைப்பை தொடர்ந்து எதிர்க்கிற ஒரு தீர்மானம்தான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் ஏதாவது பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக தூஷணம் சொன்னதாக உணர்வீர்கள் என்றால் இப்பொழுதே அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய அழைப்பிற்கு பதில் அளியுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்கவும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய தீர்க்கதரிசிகளின் செய்திக்கும் கீழ்ப்படியவும் பரிசுத்த ஆவியின் அழைப்பிற்கு செவி கொடுத்து அவரிடம் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்க வேண்டும். நான் அவரை எதிர்க்க மாட்டேன் என்று சொல்லி இது முதலாவது உடன்படிக்கையாக இருக்கிறது. இரண்டாவது உடன்படிக்கை, நான் பரிசுத்த ஆவியை சந்தோஷப்படுத்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமானவைகளை பற்றியே பேச சிந்தித்து அவருடைய உருமாற்றும் வல்லமையையும் அவருடைய பரிசுத்தமாக்கும் பிரசன்னத்தையும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி வாக்கு அளிக்கிறேன். நான் அவரை துக்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி எடுக்கிற உடன்படிக்கை என்பதை சொல்லி பார்க்குறோம். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவரின் வேலை என்னுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் அடைய செய்யும்படியாகவும் அவர் என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் வேதாகம சத்தியங்களை என்னுடைய வாழ்க்கையின் சட்டங்களாக ஏற்றுக்கொள்வேன் என வாக்களிக்கிறேன். நான் அவரை அவித்து போட மாட்டேன் என்று சொல்லி உடன்படிக்கை கொடுப்பதாக இருக்கிறது. நிறைவாக நான்காவதாக, நான் பரிசுத்த ஆவியை துதித்து அவருடைய கிறிஸ்துவின் இரட்சிப்பு மற்றும் கிருபையின் சாட்சியை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலுக்கான அவருடைய அழைப்பிற்கு பதிலளிப்பேன் என வாக்களிக்கிறேன். நான் அவருக்கு விரோதமாக தூஷணம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி எடுக்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்காதீங்க. ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. ஆவியானவரை அவித்து போடாதிருங்க. ஆவியானுக்கு விரோதமாக தூஷணம் செய்யாதிருங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆவியான உங்களுடைய மனதிலே உங்களுடைய உள்ளத்திலும் வாழ்வார், கிருபை செய்வார், கிரியை செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஒரு அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறீங்களா? துக்கப்படுத்துகிறீங்களா? அவித்து போடுகிறீர்களா? தூஷணமாய் செய்கிறீர்களா? என்னோடு கூட ஜெபியுங்கள். நல்ல ஆண்டவரே, ஸ்தேவான் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல ஆவியானுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோமே. நாங்கள் எங்கள் குடும்பம் சபைக்கும் ஆவியானோருக்கும் துணையாக இருக்க எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய வார்த்தைகள், செயல்கள் ஆண்டவருக்கு பிரிதியாக இருக்க எங்களை பயன்படுத்தும். ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு, தூஷிக்காதபடிக்கு, அவிழ்த்து போடாதபடிக்கு, எதிர்த்து நிற்காதபடிக்கு எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தெரியாதனமாக இது கிறிஸ்டியன் வீடியோ நான் பார்த்துட்டேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆவியானவருக்கு நண்பராக இன்று முதல் மாறுகிறீர்கள். எதிர்த்திருக்காதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களோடு கூட நீங்கள் பங்காளிகளாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.